மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம். டான் டிவியின் கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்திருக்கின்றோம். நாங்கள் போன வகுப்புகளில் காலங்கள் தொடர்பாகவும் அவற்றில் பரதநாட்டியம் எவ்வாறு வளர்ச்சி கண்டது என்பது பற்றியும் பார்த்தோம். அந்த வகையில் சங்ககாலம், சங்கமருவிய காலம், பல்லவர் காலம், சோழர் காலம், விஜயநகர நாயக்கர் காலம், ஆங்கிலேயர் காலம் என்பது தொடர்ச்சியாக பார்க்கப்பட்ட காலங்களாகவும், இனி நாங்கள் நடனத்தினுடைய மறுமலர்ச்சி எவ்வாறு இருந்தது என்பதனுடைய அறிமுகம் போன வகுப்புகளில் பார்த்தோம். தொடர்ந்து அது பற்றிய தகவல்கள். சிறப்புற்று மன்னர்களால் பெரிதும் ஆதரிக்கப்பட்டு வந்த நடனக்கலை அரசியல் குழப்பங்களாலும் சமுதாய சீர்கேடுகளாலும் நலிவுறத் தொடங்கியது. இத்தகைய சீர்கேடுகள் குறிப்பாக 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து 20ஆம் நூற்றாண்டின் மிற்பகுதி வரை நிலவி வந்தன. ஆங்கிலேயர் சுதேச கலைகளுக்கு எந்த மதிப்பும் அளிக்கவில்லை. தேவதாசியரின் மதிப்பும் சமுதாயத்தில் மிகவும் தாழ்ந்தது. சமுதாய உயர்மட்ட வகுப்பினரும் விக்டோரியன் வாழ்க்கை முறைகளை பெருமையுடன் பின்பற்றத் தொடங்கினர். இதேவேளையில் இக்கலையினை சிறு பிள்ளைகள் பயிலக்கூடாதென்றும், இதனை கோவில்களிலே தேவதாசிகள் ஆடுவது தடை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு சாரார் வலியுறுத்த தொடங்கினர். இதில் பல துறை வல்லுநர்களும் கல்வியாளர்களும் சமூக சீர்திருத்தவாதிகளும் அடங்குவர். முக்கியமாக மரு முத்துலட்சுமி ரெட்டி என்ற அம்மையார் சென்னை சட்டசபையிலே இதற்கான சட்டம் ஒன்று நிறைவேற்ற பாடுபட்டார். ஏற்கனவே 1910ஆம் ஆண்டில் மைசூரிலும் 1930ஆம் ஆண்டில் திருவாங்கூரிலும் தேவதாசிகள் கோவில்களில் நடனமாடுதல் சட்டம் மூலம் நிறுத்தப்பட்டுவிட்டது. இவை ராமசுவாமி நாயக்கரின், அதாவது நாங்கள் பெரியார் என்று அழைக்கும் இவை ராமசுவாமி நாயக்கரின் சுயமரியாதை இயக்கமும் கோவில்களுக்கு தேவதாசிகள் அர்ப்பணிக்கப்படுவதை, அதாவது பொட்டுக்கட்டும் வழக்கத்தினை எதிர்த்து வந்தனர். தேவதாசி குடும்பத்தைச் சேர்ந்த மூவலூர் இளமாமிர்தம் அம்மையாரும் இவ்வியக்கத்தில் சேர்ந்து தேவதாசிகளின் நலனுக்காக உழைத்தார். இவர் தேவதாசிகளின் மோசவழி என்ற ஒரு நூலையும் எழுதியுள்ளார். பொட்டுக்கட்டும் அநாகரிக வழக்கத்திற்கு எதிராக எழுதப்பட்டுள்ள இந்நூலிலே தேவதாசிகளின் அவல வாழ்க்கை முறைகள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இறுதியாக 1947ஆம் ஆண்டில் தேவதாசிகளை கோவில்களுக்கு அர்ப்பணிக்கும் முறை சட்டபூர்வமாக தமிழகத்திலே ஒழிக்கப்பட்டது. ஒரு அழிவில் ஓர் ஆக்கம் ஏற்படுதல் போல் இக்காலகட்டத்தில்தான் இக்கலையின் ஓர் உத்வேகமுள்ள மறுமலர்ச்சி ஏற்பட்டது. இதற்கு மூல காரணம் நமது கலையின் சிறப்பினை உணர்ந்த சில வெளிநாட்டு நடன கலைஞர்கள் என்பது வியக்க வைக்கும் உண்மையாகும். அந்த வகையில் எப்பொழுதுமே எங்களிடம் இருக்கின்ற பொக்கிஷமான விடயங்களை நாங்கள் உணர்வதற்கு மிக நீண்ட காலம் எடுக்கும். எனினும் அது இல்லாத பிறர் அதனுடைய சிறப்புகளை உணர்ந்தவர்களாக காணப்படுவர். அந்த வகையில் எங்களுடைய நாட்டு கலையாக இருந்த பரதக்கலையினுடைய சிறப்பினை வெளிநாட்டவர்கள் தெரிந்து அவர்களின் மூலமாக இக்கலை வளர்ச்சி அடைய தொடங்கியது. இதிலே ஒரு ஆழ்வில் ஒன்னொரு ஆக்கம் என்பது போல அழிந்து ஒளிந்து போகும் நிலைமையில் இருந்த பரதநாட்டியம் திரும்பவும் வெளிநாட்டு பெரியவர்களால் ஒரு சில மாற்றங்களுக்கு உட்பட்டு தன்னுடைய உயிரை உயிர்ப்பித்து கொள்ள தொடங்கியது. உலக புகழ்பெற்ற ரஷ்ய பலே நடன ராணியான அன்னா பவ்லோவா 1922ஆம் ஆண்டில் தமது இந்திய விஜயத்தின் போது தேவதாசிகளின் நடனத்தை பார்க்க பெரிதும் விரும்பினார். அன்னா பவ்லோவா ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த ஒரு பலே நடன ராணி. இவர் பலே நடனத்திலே மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒருவராக காணப்பட்டார். அக்காலங்களில் அவர் இந்திய விஜயம் அந்த சமயங்களில் அந்த காலகட்டங்களில் பரதநாட்டியத்தை பார்வையிட வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். தான் பார்த்தவைகளை கொண்டு கிருஷ்ணன் ராதா இந்து திருமணம் என்ற 2 நாடகங்களை தயாரித்து அதை அரங்கேற்ற லண்டனில் அப்போது ஓவியம் பயின்று கொண்டிருந்த உதயசங்கரின் உதவியை நாடினர். அதாவது எங்களால் செய்ய முடியாத ஒரு விடயத்தை பிற நாட்டு இன்னொரு நடனத்தை கற்கும் ஒரு
நர்த்தகி எங்களுடைய நடனத்தை புகழ்பூக்கச் செய்வதற்காக தான் எங்களுடைய நடனத்திலிருந்து பயின்றவற்றையும் பார்த்தவற்றையும் கொண்டு 2 நாடகங்களை இயக்கினார். அதுதான் கிருஷ்ணராதா, இந்து திருமணம் எனும் 2 நாடகங்களாகும். இதை அரங்கேற்றுவதற்கு லண்டனில் உள்ள ஓவியம் பயின்று கொண்டிருந்த உதயசங்கரினுடைய உதவியை நாடினார். அவரும் அந்த நடன நிகழ்ச்சியில் பங்கேற்றது மட்டுமல்லாமல் அன்னா பவ்லோவாவின் அறிவுரையால் தமது நாட்டு நடனத்தின் பால் திசை திருப்பப்பட்டு தொடர்ந்து நாட்டியத்தில் ஈடுபட்டு உலக புகழ் பெற்றார். இவர் ஒரு ஓவியர், அதாவது லண்டனில் ஓவியம் பயின்று கொண்டிருந்த ஒருவர். அவர் அன்னா பவ்லோவாவினால் இந்தியாவிற்கு அழைக்கப்பட்டு அவரினால் நடனம் பயிற்றப்பட்டு அந்த நடனத்தின் மூலம் சிறப்படைந்த ஒருவராக காணப்படுகின்றார் உதயசங்கர் என்பவர். இதுபோல் பலே நடனம் கற்க விரும்பி ருக்மணி அருண்டேல் அண்ணாவை நாட அண்ணாவால் அறிவுறுத்தப்பட்டு தமிழகத்தின் சிறந்த நடனமான பரதக்கலையை கற்கும் அளவிற்கு அவர் தூண்டப்பட்டார். எங்களுடைய கலாஷேஸ்திரா எனும் கலை மையத்தை நிறுவிய திருமதி ருக்மணி தேவி அருண்டேல் அம்மையார் அவர்கள் பரதநாட்டியத்தின் பால் ஈர்க்கப்படுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் இந்த அன்னா பவ்லோவா. அவர் மிகவும் ஒரு புகழ்பூத்த கலைஞர். மேலும் எங்களுடைய பரதநாட்டியத்தை அதிலுள்ள பெரியவர்கள் எடுத்து செல்வதற்கும் மேலும் அதனுடைய வளர்ச்சியினை தூண்டிவிடுவதற்கும் மிக முக்கியமான ஒரு காரணகர்த்தாவாக 1920-25 ஆண்டுகளில் செயற்பட்ட ஒருவராக இந்த அன்னா பவ்லோவா காணப்படுகின்றார். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருந்து 1925ஆம் ஆண்டில் இந்தியாவுக்கு வருகை தந்த ரூத் செயின்ட் டெனிஸும் அவரது கணவரான டெட்ஷான் என்ற நடன கலைஞர்களுமே முதலில் இந்திய நடனத்தை ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் ஆடிக்காட்டிய முதல் வெளிநாட்டவர் ஆவார். இவர்களது இம்முயற்சி தனது சொந்த நாட்டு கலைகளில் அருமையை இந்தியர்கள் உணர பெரிதும் உதவியது. சமுதாயத்தில் முக்கிய உறுப்பினர்கள் யாவரும் தமது நாட்டின் பாரம்பரிய கலையின் அருமையை உணர ஆரம்பித்தனர். அதாவது ஐக்கிய அமெரிக்காவிலிருந்து வந்த ரூத் செயின்ட் டெனிசம் என்பவரும் அவரது கணவரான டெட்ஷான் என்பவர்களும் பரதநாட்டியத்தை பயின்று அதை வெளிநாடுகளில் போய் ஆடி அபிநயம் செய்து காட்டி அதனுடைய புகழ் வெளிநாடுகளையும் பரவுறதுக்கு உதவி செய்தாக அவர்கள் இக்கலையை கற்பதன் மூலமாக சுதேச வாழ் மக்களும் சுதேசத்தில் ஒரு மரியாதைக்குரிய இடத்தில் வகித்து வந்தவர்களும் தங்களுடைய நாட்டு கலையினுடைய பெருமையினை அறிவதற்கு இது ஒரு தக்க வாய்ப்பாக அமைந்தது. 1917ஆம் ஆண்டில் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் தான் கண்ட மணிப்புரி நடன நிகழ்ச்சியால் கவரப்பட்டு தனது சாந்தி நிகேதனில் அந்நடனத்தை அறிமுகப்படுத்தினார். கேரளத்தில் கவிஞர் வள்ளல் தோள் என்பவர் கதகளி எனும் நாட்டிய நடனத்திற்கு புத்துயிர் கொடுத்து 1830ஆம் ஆண்டில் கேரளா கலாமண்டலம் எனும் நடன நிலையத்தை உருவாக்கினார். 1920களில் ஒவ்வொரு நடனமும் தன்னுடைய எழுச்சியினை எட்டி பிடித்ததாக அமைந்தது. பரதநாட்டியம் மட்டுமல்லாமல் அக்கால பகுதியில் இந்தியாவில் காணப்பட்ட அனைத்து தென்னிந்திய சாஸ்திரிய நடனங்களும் ஏதோ ஒரு வகையில் வீழ்ச்சி அடைந்த ஒரு நிலையினையே கண்டு கொண்டு வந்திருந்தன. அந்த வகையில் மேலை நாட்டவர்கள், அதாவது வெளிநாட்டவர்களின் வருகையினாலும் அவர்களாலே அழியப்பட்டு போன கலை அவர்களாலேயே புத்துயிர் பெற்றது எனும் அளவிற்கு அங்கு இருந்த வெளிநாட்டு பெரியவர்கள் சிலரால் இக்கலைகள் மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டது. அந்த வகையில் பரதநாட்டியம் மட்டுமல்லாது 1917இல் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் மணிப்புரி என்ற நிகழ்ச்சியால் கவரப்பட்டு மணிப்புரி நடனத்தை தனது சாந்தி நிகேதன் எனும் கலைக்கூடத்தில் அறிமுகப்படுத்தினார். அதுபோல கேரளத்திற்குரிய மிக முக்கிய நடனமாக காணப்படும் கதகளியினை கவிஞர் வள்ளல் தோள் அவர்கள் புத்துயிர் கொடுத்து புத்துயிர்ப்பித்தார். 1830ஆம் ஆண்டில் கேரளா கலாமண்டலம் எனும் நடன நிலையத்தை உருவாக்கினார். மேடம் மேனகா எனும் கதக் நடன கலைஞர் பெர்லின்
ஒலிம்பியாடிஸ் பல அகில உலக பரிசுகளை பெற்றார். லாமெரி எனும் அமெரிக்க பெண்மணி 1936ஆம் ஆண்டில் தமிழகம் வந்து பரதமும் கதக்கும் கற்றார். இவர் மூலம் ராம் கோபாலும் பந்தனை நல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் முத்துக்குமார பிள்ளையிடமும் பரதம் பயின்று இந்தியாவிலும் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் புகழ் பெற்றார். ராகினி தேவி எனும் அமெரிக்க மாதுவும் பரதமும் கதக்கும் கற்று அதன் பெருமையை உலகிற்கு பல இடங்களிலும் பரப்பினார். இவர்களது முயற்சிகள் இந்தியர்கள் மத்தியில் நடனத்தை குறித்த ஆர்வத்தையும் ஊக்கத்தையும் ஏற்படுத்தியது. இந்திய நாட்டை பொறுத்தவரையில் இழிவுற்றோர் நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருந்த தென்னிந்திய சாஸ்திரிய நடனங்கள் அனைத்தும் ஒவ்வொருவராலும் அவர்களின் உந்து சக்தியாலும் வளர்ச்சியடைய தொடங்கின. இந்திய விடுதலையை இலட்சியமாக கொண்டு தோன்றிய விழுப்புணர்ச்சியின் தாக்கம் பண்டை கலைகள் புத்துயிர் பெறுவதற்கு காரணமாக அமைந்தது. அதுவரை நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் அடைபட்டு கிடந்த ஆட்ட முறைகள் அகில இந்திய ஒருமைப்பாட்டை காண விளைந்தன. 1926ஆம் ஆண்டில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த கிருஷ்ணய்யர் என்ற வழக்கறிஞர் சுப்பிரமணிய பாரதியாரின் பாடல்களை பாடியும் நடனமாடியும் மக்களிடையே சுதந்திர விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தார். எங்களுடைய பரதநாட்டியத்தின் தந்தை என அழைக்கப்படும் கிருஷ்ணய்யர் அவர்கள் 1926ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பாரதியாரினுடைய பாடல்களை பாடியும் அதற்குரிய அபிநயங்களை செய்தும் அதன் மூலம் சுதேச மக்களுக்கு சுதந்திரத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிவிப்பதற்காக இது எங்களுடைய பரதநாட்டியத்தை ஒரு குறியீடாக பயன்படுத்தினார். மேலட்டூர் நடேச ஐயரிடம் பரதம் பயின்ற இவர் தானே பெண் வேடமிட்டு பரத நடனத்தை ஆடி மக்களிடையே இக்கலைக்கு ஏற்பட்டிருந்த களங்கத்தை துடைக்க முற்பட்டார். இம்முயற்சியில் ஆன்டினோச் இயக்கத்தின் எதிர்ப்புகளை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. 1931ஆம் ஆண்டில் சென்னை சங்கீத அகாடமியில் திருவள்ளிபுத்தூர் கல்யாணியின் குமாரத்திகளான ராஜலக்ஷ்மி ஜீவரத்தினம் ஆகியோரின் நடன நிகழ்ச்சியை கிருஷ்ணய்யர் நடத்தினார். இதற்கும் 1932ஆம் ஆண்டில் அவர் அகாடமியில் ஏற்பாடு செய்த மயிலாப்பூர் கௌரி என்ற தேவதாசியின் நடனமும் மிக பெரிய எதிர்ப்பை உண்டாக்கின. இதை தன் எழுத்தாலும் செயலாலும் முறியடித்த கிருஷ்ணய்யர் 1933ஆம் ஆண்டில் கல்யாணி குமாரத்திகளை திரும்பவும் மேடையேற்றினார். இம்முறை இந்நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தது. அதாவது ஒரு விடயத்தை திரும்ப திரும்ப செய்ய அதில் பலவிதமான மாற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படும் என்ற வகையில் ஒவ்வொரு நடன நிகழ்ச்சியிலும் ஏற்பட்ட குறைகளையும் அதன் மூலம் வந்த எதிர்ப்புகளையும் தாங்கி மறுபடியும் பல நிகழ்ச்சிகளை மேற்கொள்வதன் மூலமாக அதனுடைய வளர்ச்சியை தூண்டிவிட்ட ஒருத்தராக கிருஷ்ணய்யர் காணப்படுகின்றார். ஏற்கனவே அண்ணா பஃப்லோவாவால் தூண்டப்பட்டிருந்த ருக்மணி தேவியும் பார்வையாளர்களில் ஒருவராயிருந்தார். அவரது நடன உலக பிரவேசமும் பரதக்கலை வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தை தோற்றுவித்தது. முதலில் மயிலாப்பூர் கௌரி அம்மாளிடமிருந்தும் பின்னர் பந்தனை நல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடமிருந்தும் இவர் பரதநாட்டிய பயிற்சிகளுக்கான பாடங்களை கற்றுக்கொண்டார். 1835ஆம் ஆண்டு இவர் அளித்த முதல் மேடை நிகழ்ச்சி பரதநாட்டியத்தின் போக்கையே மாற்றியது. ருக்மணி தனது நிகழ்ச்சியில் வரவேற்கத்தக்க பல சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தினார். பரதநாட்டியத்தில் இருந்த தரக்குறைவான பகுதிகளை அகற்றிவிட்டார். நடன உடைகளை அடக்கமாக அழகாக திருத்தி அமைத்தார். 1933ஆம் ஆண்டில் நடந்த கல்யாணி குமாரத்திகளின் மேடையேற்றத்தின் போது ஒரு பார்வையாளராக இருந்த ஸ்ரீமதி ருக்மணி தேவி அருண்டேல் அம்மையார் அவர்கள் அதன் மூலம் தூண்டப்பட்டு தன்னுடைய பரதநாட்டிய பயணத்தை அதிலிருந்து ஆரம்பித்தார். முதலில் மயிலாப்பூர் கௌரி அம்மாளிடம் கல்வி கற்ற இவர் பின்னர் பந்தனை நல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஐயா அவர்களிடமும் கல்வி கற்று தனது பரதநாட்டிய பயிற்சிக்கான பாடங்களை மேற்கொண்டார். அந்த வகையில தான் இவர் 1835ஆம் ஆண்டு அளித்த முதல் மேடை நிகழ்ச்சி
பரதநாட்டியத்தின் போக்கையே மாற்றியது. இதன் மூலமாக அவர் பரதநாட்டியத்தில் பல மெருகுகளை ஏற்படுத்தினார். அந்த வகையில் பல சீர்திருத்தங்களையும் கைக்கொண்ட ஒருவராக ஸ்ரீமதி ருக்மணி தேவி அருண்டேல் அம்மையார் அவர்கள் காணப்படுகின்றார். பரதநாட்டியத்தில் இருந்த தரக்குறைவான பகுதிகள் அனைத்தையும் அகற்றி அதனை ஒரு நேர்த்தியாகவும் அடக்கமாகவும் கட்டுக்கோப்பாகவும் அமைத்த ஒருவராக ஸ்ரீமதி ருக்மணி தேவி அருண்டேல் அம்மையார் அவர்கள் காணப்படுகின்றார். அந்த வகையில் இவர் பரதநாட்டியத்தினுடைய உருப்படிகளிலும் மேலும் பரதநாட்டியத்தினுடைய ஆடை அணிகலன்களிலும் அதனுடைய இசைக்கருவிகளிலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தி அது ஒரு கட்டுக்கோப்பான விடயமாக மாறுவதற்கு உறுதுணையாக அமைந்த ஒருவராக காணப்படுகின்றார். பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பதங்களை புகுத்தி நாட்டியத்தை பற்றிய கீழ்த்தரமான எண்ணத்தை மாற்றியமைத்தார். தோல்பையுடன் கூடிய இசைக்கருவி மற்றும் கிளாரினெட் இவற்றிற்கு பதிலாக வீணை, புல்லாங்குழல் ஆகிய இசைக்கருவிகளை புகுத்தினார். இதன் விளைவாக பரதநாட்டியத்தை பயின்ற தரக்குறைவான கண்ணோட்டம் முழுவதுமாக மாறியது. இவர் நிறுவிய கலாஷேஸ்திரா இக்காலகட்ட உணர்ச்சி துடிப்பின் விளைவி. பல பெரிய கலைஞர்கள் ஒன்று கூடும் இடமாக கலாஷேஸ்திரா உருவெடுத்தது. அந்த வகையில் கிளாரினட் மேலும் தோல்பையுடன் கூடிய இசைக்கருவிகளை போன்றவற்றை பரதநாட்டிய கச்சேரி அமைப்பு முறையிலிருந்து மாற்றி அவற்றிற்கு பதிலாக வீணை, புல்லாங்குழல் போன்ற இசைக்கருவிகளை சேர்த்தார். இதன் மூலம் பரதநாட்டியம் பற்றி இருந்த ஒரு தவறான கண்ணோட்டம் திசை திருப்பப்பட்டு அதனுடைய புனிதத்துவம் மேன்மையாக மதிக்கப்பட்ட ஒரு காலமாக ஸ்ரீமதி ருக்மணி தேவி அருண்டேல் அம்மையார் அவர்களினுடைய காலம் காணப்படுகின்றது. அந்த வகையில் ஸ்ரீமதி ருக்மணி தேவி அருண்டேல் அம்மையார் அவர்களால் அமைக்கப்பட்ட ஒரு கலை நிறுவனமாக நாம் பார்ப்பது கலாஷேஸ்திராவை. இக்கலாஷேஸ்திரா கலைகளில் பெரியவர்கள் என்று கூறப்படுகின்ற அனைவரும் ஒன்று கூடும் ஒரு மையமாக திகழ்ந்தது. ருக்மணி தேவி மற்றும் கிருஷ்ணய்யர் இவர்களின் பெரும் முயற்சியால் சதிர் என்று அழைக்கப்பட்ட தமிழக சாஸ்திரிய நடனம் பரதநாட்டியமானது. பரதத்திற்கான இவரது பிரவேசத்தினால் உயர்குல நடுத்தர குடும்ப பெண்களும் நடனம் கற்க முன்வரலாயினர். பல இடங்களிலிருந்தும் நட்டுவனார்களும் சென்று ஐக்கியமாயினர். பரதக்கலை மறுமலர்ச்சியின் விளைவுகளில் ஒன்று அது கோவில்களிலிருந்து அரங்கத்திற்கு மாறியதாகும். இன்று பரதம் கற்பிக்கப்படாத மாகாணமே இந்தியாவில் இல்லை என்று கூறும் அளவுக்கு பரதக்கலையின் பெருமை உயர்ந்துள்ளது. அந்த வகையில் சதிர் என்று அழைக்கப்பட்டு காணப்பட்டு கொண்டிருந்த எங்களுடைய பரதநாட்டியமானது கிருஷ்ணய்யர் அவர்களின் முயற்சியினாலும் ஸ்ரீமதி ருக்மணி தேவி அருண்டேல் அம்மையார் அவர்களினுடைய முயற்சியினாலும் பரதநாட்டியம் என்ற பெயருக்கு கொண்டு வரப்பட்டது. அதன் பின்னர் பரதநாட்டியமானது உயர்குல மேலும் நடுத்தர வகுப்பு பெண்களால் விரும்பி கற்கப்படும் ஒரு கலையாக மாற்றமடைந்தது. அந்த வகையில் பரதக்கலை மறுமலர்ச்சியின் விளைவுகளில் ஒன்று அது கோவில்களில் இருந்து அரங்கத்திற்கு மாறியதாகும். பரதநாட்டியம் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிகளில் கோயில்களில் மாத்திரம் ஆடப்படும் ஒரு நடனமாக காணப்பட்டு பின்னர் அது ஒரு அரங்க கலையாக மாற்றமடைந்தது. இன்று பரதம் கற்பிக்கப்படாத மாகாணமோ மாவட்டமோ இந்தியாவில் இல்லை என்பதே உண்மை. இன்றைய பரதநாட்டியத்திலே பந்தனை நல்லூர் பாணி, வழுவூர் பாணி, தஞ்சாவூர் பாணி என வெவ்வேறு பாணிகள் கூறப்பட்டாலும் அடிப்படையில் இக்கலை ஒன்றே. பந்தனை நல்லூர் பாணியிலே தஞ்சை நால்வரின் வழித்தோன்றலான மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, சொக்கலிங்கம் பிள்ளை, ஜெயலக்ஷ்மி, சுவாமிநாத பிள்ளை, ருக்மணி தேவி, ராம்கோபால், மிருணாளினி சாராபாய், தண்டாயுதபாணி பிள்ளை, சாந்தாராவ், அடையாறு கே லக்ஷ்மணன் போன்றோரும், வழுவூர் பாணியில் பி ராமையா பிள்ளை அவர்களினுடைய மகள் சாம்ராஜ், குமாரி கமலா, சித்ரா விஸ்வேஸ்வரன், பத்மா சுப்பிரமணியம் போன்றோரும் குறிப்பிடத்தக்கவர்கள். எனவே ஒரு நலிவுற்ற இடத்திற்கு சென்று கொண்டிருந்த பரதநாட்டியம் எங்களுடைய ஆங்கில நாட்டினுடைய பெரியோர்களினாலும் எங்களுடைய இந்திய நாட்டினுடைய பெரியோர்களினாலும் வளர்க்கப்பட்டு தற்போது ஒரு நல்ல நிலையை அடைந்திருப்பது என்பதே உண்மை.
அடுத்ததாக ஆலயங்களில் பரதக்கலையின் வளர்ச்சி பற்றி நோக்கலாம். ஆலயங்கள் பரதக்கலையின் காப்பகங்களாக அமைவதற்கு ஆதாரமாய் கருவூலமாய் பலர் இருந்து வந்துள்ளனர். அதாவது ஒரு கலையானது எப்பொழுதும் அரசுகளாலும் மக்களாலும் விரும்பப்படக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் மாத்திரமே அதனுடைய வளர்ச்சிப்படி உயர்ந்து கொண்டே போகும் என்பது உண்மை. அந்த வகையில் பரதக்கலையின் காப்பகங்களாக அரச இடங்களும் அதுபோல மக்களினுடைய பொது இடங்களாக காணப்பட்ட ஆலயங்களும் காணப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் ஆலயங்கள் பரதக்கலையின் காப்பகங்களாக அமைவதற்கு ஆதாரமாயும் கருவூலமாயும் பல அரசர்கள் இருந்து வந்துள்ளனர். அந்த வகையில் இவர்களுள் தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். இக்காவலர்கள் மக்கள் இறை வழிபாடு செய்வதற்கும் கலைகளை போற்றி பேணி காப்பதற்கும் என நிர்மாணித்த கற்கோவில்கள் இன்றும் அழியா புகழுடன் விளங்குகின்றன. கரண சிற்பங்கள் இச்சிற்பங்களை அழகுற செம்மையாக நாட்டிய சாஸ்திரத்தில் கூறப்பட்டவாறு சாஸ்திரோத்தமாக வடிவெடுத்த சிற்பிகள், சிற்ப நிலைகளை ஆடிக்காட்டிய ஆடல் மகளிர், இவர்களை ஆட்டுவித்த ஆடல் ஆசிரியர், மன்னர்கள், இவர்கள் யாவரும் போற்றப்பட வேண்டியவர்களே. அந்த வகையில் பரதநாட்டியத்தினுடைய இருக்கையானது வளர்ந்து கொண்டு செல்வதற்காக ஆலயங்கள் பாரிய பங்களிப்பினை நல்கியுள்ளன. அதன் அடிப்படையிலேயே அங்கு காணப்படுகின்ற சிற்பங்களும் அந்த சிற்பத்திற்கான ஆடல்களை நிகழ்த்திய ஆடல் மங்கையர்களும் அதற்காக உதவி புரிந்த நட்டுவனார்களும் அதற்கு துணை புரிந்த அரசர்களும் எங்களால் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒருவர்களாக காணப்படுகின்றார்கள். கலை கலாச்சாரம் என்பன காலத்தை பிரதிபலிப்பனவாய் அமைகின்றன. ஒவ்வொரு நாட்டிலும் அவ்வளவு நாட்டு மக்களுக்கு ஏற்ற தனித்துவமான கலைகள் மக்களால் உருவாக்கப்படுகின்றன. பரத கலையானது பிரம்மாவினால் கற்பனை செய்யப்பட்டு இருக்கு, யசுர், சாம, அதர்வண வேதங்களில் இருந்து சாரத்தை எடுத்து 5வது வேதமாக கொள்ளப்பட்ட கலையாகும். இக்கலையை நாங்கள் கந்தர்வ வேதம் என்றும் அழைக்கின்றோம். இக்கலை பிரம்மா பரதருக்கு அருள பரதர் தனது 100 பிள்ளைகளுக்கும் கற்பிக்க அவர்கள் அக்கலையை பூமியில் பலருக்கும் கற்பித்து பரவச் செய்தனர் என்பது புராண வரலாறு. மேலும் கைலையம்பதியில் இக்கலையை கண்டு மகிழ்வெய்திய சிவபெருமான் தனது தாண்டவ நடனத்தை கற்பிக்குமாறு தண்டு முனிவருக்கு பணிக்க தண்டு முனிவர் பரதருக்கு தாண்டவத்தை கற்பித்தார். உமாதேவியார் பாணாசுரனினுடைய மகளாகிய உசைக்கு லாஷ்யத்தை கற்பித்தார். உஷை துவாரகையில் உள்ள கோபிகா ஸ்திரீகளுக்கு கற்பிக்க அவர்கள் சௌராஷ்டிர தேச மக்களுக்கு கற்பித்தனர். இவ்வாறு இந்நாட்டிய கலையானது பூவுலகில் பரவியது என்று புராண வரலாறு கூறுகின்றது. ஆகவே பரதக்கலை படைத்த தெய்வமாகிய பிரம்மாவுடன் அழித்தல் கடவுளான சிவனுடனும் இணைக்கப்பட்டுள்ளது. அதாவது தேவர்களும் ஏனைய ரிஷிகளும் சேர்ந்து இன்புறத்தக்கதும் முக்தியை தரத்தக்கதுமான ஒரு கலையை ஆக்கி தரும்படி பிரம்மாவிடம் கூற அவர் இருக்கு, யசுர், சாம, அதர்வணம் ஆகிய 4 வேதங்களிலிருந்து அதன் சாரங்களை தொடுத்து 5வது வேதமாகிய கந்தர்வ வேதம் என்று கூறப்படும் பரதநாட்டியத்தை உருவாக்கினார். பிரம்மா இப்பரதநாட்டியத்தை பரதருக்கு கற்பிக்க பரதர் தனது 100 பிள்ளைகளுக்கும் கற்பித்தார் என்றும் இக்கலையானது பூமியில் அனைவருக்கும் கற்பித்து பரவச் செய்ததற்கான காரணம் இதனுடைய மோட்ச வழி பரதநாட்டியமாக அமைகிறது என்பதற்காகவுமே ஆகும். அதன் அடிப்படையில் கைலாயம்பதியில் இக்கலையானது சிவபெருமான் முன்னிலையில் செய்து காட்டப்பட்டு சிவபெருமானால் தனது தாண்டவ நடனத்தை கற்பிக்குமாறு தண்டு முனிவர் பணிக்கப்பட்டு தண்டு முனிவர் பரதருக்கு தாண்டவத்தை கற்பித்தார். பின்னர் உமாதேவியார் பாணாசுரனுடைய மகளாகிய உசைக்கு லாஷ்யத்தை கற்பிக்க உசை துவாரகையில் உள்ள கோபிய ஸ்திரீகளுக்கும் அவர்கள் சௌராஷ்டிர தேசத்து மக்களுக்கும் கற்பித்து மேலுலகத்தில் இருந்து பரதநாட்டிய கலையானது மக்களுக்கு கொண்டு வரப்பட்டது என பரதநாட்டியத்தினுடைய புராண வரலாறு கூறுகின்றது. கல்லிலே கலைவண்ணம் கண்டான் தமிழன், கற்கோவிலை கட்டுனான். அங்கே பரதக்கலையை பிரதிபலிக்கும் அழகிய நாட்டிய கரண நிலைகளை அமைத்தான்.
பரதக்கலையினை பேணி பாதுகாத்து வந்த பெருமை ஆலயங்களையே சாரும். இக்கலையின் வளர்ச்சிக்கும் மறுமலர்ச்சிக்கும் ஆலயங்கள் பெரும் பங்களிப்பினை நல்கியுள்ளன. ஆலயங்கள் ஆகம விதிப்படி அமைந்தவை. விக்கிரகங்களையும் கோபுரங்களையும் தூண்களையும் மனதில் சிற்பங்களையும் கொண்டு விளங்குகின்றன. இந்த விக்கிரகங்களிலும் சிற்பங்களிலும் தெய்வீக உணர்வோடு மனிதனின் உணர்வும் சங்கமிக்கும் வகையிலேயே அவை ஆக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் ஆரம்ப காலத்தில் இருந்து தற்போது வரை பரதநாட்டியம் எவ்வாறான வளர்ச்சி படிகளை எதிர்கொண்டுள்ளது என்பதற்கான சான்றுகளாக அமைவது ஆலயங்களும் அவ்வாலயங்களில் காணப்படுகின்ற சிற்பங்களும் ஆகும். அந்த வகையில் ஆகம விதிப்படி அமைந்த விக்கிரகங்களில் பெரும்பாலும் சாந்தம் குடிகொண்டிருக்கும். அவை காட்டுகின்ற முத்திரைகள் நடன அம்சங்கள் பொருந்தி விளங்கும். விக்கிரகங்களிலே சில சமயங்களில் ரௌத்ர பாவமும் குடிகொண்டு விளங்கலாம். உதாரணம் துர்க்கை. துர்க்கையினுடைய விக்கிரகத்தில் இதனை நாம் அவதானிக்க கூடியதாய் இருக்கின்றது. நடனக்கலையின் தெய்வமாகிய நடராஜரின் அங்க அசைவுகள் நாட்டிய பாவத்துடன் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளன. கோவில் சிற்பங்கள் நிற்கும் நிலைகள் அமைந்திருக்கும் பாவமும் நாட்டிய கலையின் பிரதிபலிப்புகளாகும். சிற்பாசிரியர்களும் விக்கிரகங்களை அமைத்த கலைஞர்களும் வேத சிவாகம அறிவு மட்டுமின்றி சிற்ப சாஸ்திரத்திறனும் பரத சாஸ்திரத்திறனும் பெற்றிருந்தனர். அதாவது ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு விக்கிரகங்களும் ஒவ்வொரு வகையான பாவங்களையும் குணாதிசயங்களையும் அதன் மூலம் கடவுள்களின் தன்மைகளையும் விளக்குவனவாக அமைந்திருக்கும். அதன் அடிப்படையில் இச்சிற்பங்களை நிறுவிய சிற்பங்கள் ஒரு சிற்பாசிரியர்களாகவும் விக்கிரகங்களை அமைத்த கலைஞர்களாகவும் வேத சிவாகம அறிவு மட்டுமல்லாமல் சிற்ப சாஸ்திரத்திறன் மற்றும் பரத சாஸ்திரத்திறன் போன்றவற்றை அறிய பெற்றவர்களாகவும் காணப்பட்டிருக்கின்றனர் என்பதில் ஐயமில்லை. அதனாலேயே ஆலய சிற்ப விக்கிரகங்கள் யாவும் நாட்டிய நிலைகளை புலப்படுத்துவனவாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. காலவரன் முறைப்படி நோக்கும்போது சைவ உலகின் கோவிலாகிய சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் ஆலயம் குறிப்பிடற்பாலது. இக்கோவில் ஒரு பெரிய நடன களஞ்சியமாகும். அதாவது காலங்கள் தோற்றம் பெற்ற அடிப்படையில் பரதநாட்டியத்தினுடைய கலை கோவிலாக காணப்படுவது சிதம்பரத்தில் காணப்படும் நடராஜர் ஆலயமாகும். இதில் இக்கோவில் ஒரு பெரிய நடன களஞ்சியமாக காணப்படுகின்றது. இங்கு சிவனை ஆகாயலிங்க வடிவில் மக்கள் வழிபடுவர். நடராஜர் நடனக்கலை வல்லுனர். பரதநாட்டிய சாஸ்திரத்தில் 108 வகை நடனங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்நடனங்களை எல்லாம் சிவபெருமான் சிதம்பரத்தில் ஆடினர் என்பர். அதாவது பரதநாட்டிய சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள 108 வகையான நடனங்கள் நடராஜனுடைய திருநடனங்களாகவும் இவை அனைத்தும் சிதம்பரத்தில் ஆடப்பெற்றன என்பது பற்றிய தகவல்களும் எங்களுக்கு கிடைக்கின்றது. சிதம்பரத்தின் பெருமை மிக்க நடராஜர் கோவில் கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டின் மத்தியிலேயே புகழ்பெற்று விளங்கியது. தஞ்சையை ஆண்ட சோழ மன்னர்கள் சிற்றம்பலநாதரை தமது குலதெய்வமாக போற்றி வணங்கினர். கோவிலை பொன்னால் வேய்ந்தனர். இதனால் சபை கனக சபை என்றும் சிற்றம்பலத்தை நடனமாடும் நடராஜருக்கு கனக சபாபதி என்றும் பெயர். அதாவது இச்சிதம்பரத்தின் பெருமை மிக்க நடராஜர் கோவிலானது கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டில் மத்தியிலேயே அமைக்கப்பட்டிருக்கின்றது. தஞ்சையை ஆண்ட சோழ மன்னர்கள் சிற்றம்பலநாதரை தமது குலதெய்வமாக போற்றி வழிபட்டவர்களாக காணப்பட்டுள்ளனர். அந்த வகையில் இவர்கள் கோயிலை பொன்னால் செய்தனர். அதன் அடிப்படையில் இக்கோவில் கனக சபை என்றும் அதில் ஆடும் இறைவன் கனக சபாபதி என்றும் அழைக்கப்படுகின்றார். கனக சபை நடராஜ பெருமான் திருமஞ்சனம் கொண்டருளும் இடமாகும். இதற்கு அடுத்தாற்போல் தென்புறத்தில் துயில் நிலையில் உள்ள விஷ்ணுவின் மூர்த்தம் கருங்கல்லால் வடிக்கப்பட்டுள்ளது. இதனை திருச்சித்திரக்கூடம் என்று அழைப்பார்கள். கனகசபையும் சிற்சபையும் பொன்னால் வேயப்பட்டுள்ளன. அதாவது கனகசபை என்பது நடராஜ பெருமான்
திருமஞ்சனம் கொள்ளப்படும் ஒரு இடமாக கருதப்படுகின்றது. இதற்கு தென்புறத்தில் வந்து விஷ்ணுவினுடைய மூர்த்தம் கருங்கல்லால் வடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதனை திருச்சித்திரக்கூடம் என்று அழைக்கின்றன. கனக சபையும் சிற் சபையும் பொன்னால் வேயப்பட்ட சபைகளாக காணப்படுகின்றன. சிற்சபை மத்திய கோவிலாகும். இது நடராஜ பெருமான் எழுந்தருளி இருக்கும் இடம். சிற்றம்பலம் எனப்படுவதும் இதுவே. இச்சிற்சபையின் வலப்புறத்தில் சிதம்பர ரகசியம் இருக்கிறது. இதன் முன் திரை ஒன்று தொங்கவிடப்பட்டுள்ளது. அதாவது சிதம்பர ரகசியம் என்பது மிக பாரிய ஒரு விடயமாக இந்து மக்களால் போற்றப்படுவதாகும். அது சிற்சபையின் மத்தியில் காணப்படும் நடராஜ பெருமான் எழுந்தருளி இருக்கும் சிற்றம்பலம் எனப்படும் இடத்திலே சிற்சபைக்கு வலப்புறத்தில் அமைய பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. தேவசபை நடராஜர் கோவிலுக்கு கிழக்கே 3ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ளது. அதையே பேரம்பலம் என்று கூறுவர். இது உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி இருக்கும் இடமாக காணப்படுகின்றது. தேவசபையானது உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளும் ஓரிடமாகும். நிறுத்த சபை என்பது நடராஜ பெருமானின் கோவில் முன்னர் கொடிமரத்தின் தெற்கே அமைந்துள்ளது. இதுவே கோவிலில் சிற்ப பகுதி. இதில் ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தி எழுந்தருளி இருக்கிறார். 56 தூண்களை கொண்டதாயும் பரிகள் பூட்டிய தேரமைப்பை போல் சக்கரங்களுடனும் விளங்குகின்றது. அதாவது நிறுத்த சபை இது 56 தூண்களை கொண்ட ஒரு சபையாகவும் பரிகள் பூட்டிய தேரமைப்பை போல் சக்கரங்களுடன் விளங்கும் ஒரு அமைப்பாகவும் காணப்படுகின்றது. ராஜசபை என்பது சுமார் 160 அடி நீளமும் 100 அடி அகலமும் கொண்ட சிவகங்கை குளத்துக்கு கீழ்ப்பக்கத்தில் அமைக்கப்பட்ட 1000 மண்டபம் ஆகும். இதன் நாட்புறங்களிலும் திருச்சுற்று மாளிகையும் அழகிய படிகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குளத்துக்கு வடக்கே நவலிங்கம் கோவில் இருக்கிறது. நடராஜர் கனக சபையில் ஆடியது நாதாந்த நடனமாகும். தாருகாவனத்து முனிவர்கள் செய்த வேள்வியிலிருந்து தோன்றிய முயலகன் எனும் அரக்கன் மீது நின்றாடிய ஆட்டத்தை ஆதிசேடன் விருப்பப்படி சிதம்பரத்தின் மீண்டும் நடராஜர் ஆடினார். புராண இதிகாசங்களில் கூறப்படும் இறைவனின் அருள் விளையாடல்களும் நாட்டியத்தின் விகற்பங்களும் கதை சிற்பங்களாக இங்கு கோபுரங்களை அழகு செய்கின்றன. இதன் நாற்புறத்திலும் உள்ள கோபுரங்களிலே கரண சிற்பங்கள் அனைத்தும் காணப்படுகின்றன. இவற்றிலே கிழக்கு மேற்கு கோபுரங்களில் உள்ளவை மிக முக்கியமானவை. இவற்றிலே 108 கரணங்களுக்கான சிற்பங்களும் அவற்றின் கீழ் அவ்வவற்றிற்கான நாட்டிய சாஸ்திர செய்யுள்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. எனவே அவற்றை அடையாளம் காணுதல் மிக எளிதாகும். நடன கோட்பாட்டிற்கும் செய்கை முறைமைக்கும் உள்ள ஒருமைப்பாடு தெளிவு. இவற்றின் காலம் கிறிஸ்துவுக்கு பின் 13ஆம் நூற்றாண்டாகும். கிறிஸ்துவுக்கு பின் 1250ஆம் ஆண்டில் மதுரையை ஆண்ட சுந்தர பாண்டிய தேவன் இக்கோவிலின் கீழே கோபுரத்தை கட்டினான். பின்னர் பச்சையப்ப முதலியார் இதனை செப்பனிட்டார். இதில் நாட்டிய விகற்பங்களை அறிவிக்கும் சிற்பங்களும் பதஞ்சலி, வியாக்கிரபாதர், சண்டீஸ்வரர், போர் வீரனை போன்ற சிவன் ஆகியோருடைய உருவங்களும் காணப்படுகின்றன. 7 குதிரைகள் பூட்டப்பெற்ற பெரிய தேர் ஒன்றில் சிவனும் விஷ்ணுவும் அமர்ந்திருக்க அத்தேரினை அருணன் செலுத்துவதாகவும் ஒரு சிற்பம் உள்ளது. எங்களுடைய ஆலயங்களில் காணப்படுகின்ற சிற்பங்கள் கலைகளை மட்டுமல்லாது எங்களுடைய சமயம் தொடர்பான புராண இதிகாச செய்திகளையும் எங்களுக்கு தருவனவாக அமைகின்றன. அந்த வகையில் சிவனினுடைய அவதாரங்கள் பற்றியும் திருமாலினுடைய அவதாரங்கள் பற்றியும் நாங்கள் அறிவதற்கு இச்சிற்பங்களே பேருதவி பெறுகின்றன. சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோவிலை தவிர விருத்தாச்சலம், பிருகதீஸ்வரர் கோவில், திருவண்ணாமலை, திருவதிகை, அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் ஆகியவற்று கோபுரங்களில் உள்ள கரண சிற்பங்களும் குறிப்பிடத்தக்கவை. ஆலய வழிபாட்டின் முக்கியமானதோர் அங்கமாக நாட்டியம் திகழ்கின்றது. கோவில் வழிபாடானது
ஷோடசோபாசரம் என கூறப்படும் 16 அங்கங்களை கொண்டது. இதில் கீதவாத்தியம் 14வது அங்கம் எனவும் நிருத்தியோபச்சாரம் 15வது அங்கம் என்றும் ஆகம நூல்கள் கூறுகின்றன. அதாவது கோவில்களின் வழிபாடு சோடசோபாசாரம் எனும் பெயரால் அழைக்கப்படுகின்றது. அதில் 16வது அங்கமாக கீதவாத்தியங்களினுடைய அங்கமும் நிருத்தியோபச்சாரம் 15வது அங்கமாகவும் திகழ்கின்றது. இதனை ஆகம நூல்கள் எங்களுக்கு பறைசாட்டுவனவாக அமைகின்றன. ஈசன் குறுக்கே பத்ததி என்னும் நூல்கள் கோவில் வழிபாட்டில் நிருத்தம் எவ்வாறு பயன்பட்டது என கூறுகின்றது. கோவிலை முதலில் வலம் வரும்போது வாத்தியங்கள் மத்திம காலத்திலும், இரண்டாவது சுற்றில் அதாவது ஸ்ரீபலி கொடுக்கும் போது விளம்ப காலத்திலும் இசைக்கப்பட்டு அவற்றிற்கேற்ப சங்கீதம், லாஷ்யம், தாண்டவம், மண்டலம் ஆகியவற்றை ஆட வேண்டும் எனவும், இம்மூன்றாவதாக வலம் வரும்போது கீதமும் வாத்தியமும் துரித காலத்தில் இசைக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது. ஸ்ரீபலி என்பது கோவில்களில் நாள்தோறும் சந்நிதி தோறும் நடைபெறும் ஒரு வழிபாடு. இதில் பிரம்மா முதலிய தேவதைகளுக்கும் திக்பாலகர்களாக இந்திரன், அக்னி, யமன், நிருப்தி, வருணன், வாயு, சோமன், ஈசானன் ஆகிய தெய்வங்களுக்கும் அன்னம் படைக்கப்படும். இச்சமயத்தில் நிருத்தம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு தேவதைக்கும் தனித்தனி நிருத்தம் உண்டு. அவற்றின் தாளங்களும் வேறுபடும். அதன் அடிப்படையில் ஆரம்ப காலத்திலிருந்தே கோவிலினுடைய ஆகம வழிபாடானது நிருத்திய உபச்சாரங்களின் மூலமே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்பது தெளிவு. சிதம்பர சேஸ்திர சர்வஸ்வம் என்ற நூலில் சில சிறப்பு செய்திகள் கூறப்படுகின்றன. அந்தந்த திசைக்கு ஏற்ப கீத நாட்டியத்தை வீதிகளில் ஆடுவர் மற்றும் பரத முனிவர் குறிப்பிடும் பிரமணம் முதலிய விலாச நிருத்தியங்களையும் தேவதாசிகள் ஆடுவர் எனவும் கூறப்படுகின்றது. விஷ்ணு கோவில்களில் ஆடப்பட வேண்டிய நிருத்தங்கள் 18க்கும் மேற்பட்டவை குறிப்பிடப்பட்டுள்ளன. இவற்றில் மண்டலம், பிருஷ்ட குட்டிமம், கமலம், கமலவத்ருத்தம், சர்வதோபத்ரம், விலாச்சம், கேதகம், விஷ்ணு கிராந்தம், பத்ரமாலி, காந்தார குட்டிமம், விருத்த குட்டிமம், பாரபத்ரம், கடிபந்தனம் என்பவை நாட்டிய வகைகள். சைவ கோவில்களில் அஜபா நடனம், குக்குட நடனம் முதலிய நடனங்கள் இடம்பெறுகின்றன. ஆலயங்களிலே இடம்பெற்ற நித்திய நைமித்திய கிரிகைகளில் ஆடலும் பாடலும் நன்கு இடம்பெற்றன. தேவா காலத்திலே, அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 2000 ஆண்டு முதல் 500 ஆண்டு அல்லது 1000 ஆண்டுகள் வரை நடன நாடக கலையானது மறுமலர்ச்சியுற்ற நிலையிலே இருந்தது. அக்கால மக்களின் வாழ்விலே இசை சீரிய நிலையை பெற்றிருந்தன. நடனம் ஆலயங்களிலே இடம்பெற்றது. ஆகம விதிப்படி அபிஷேகம், ஆராதனை முதலியன முடிந்த பின்னர் இறுதி நிகழ்ச்சியாக நடனம் இறை அர்ப்பணமாக ஆடப்பட்டது. இதனைத் தொடர்ந்தே கோவில்களில் நவசந்தி நாட்டியம் இடம்பெற்றுள்ளது. இனியும் ஆலயங்களினுடைய சிற்பங்கள் பற்றியும் ஆலய ஆகம விதிப்படியான பூசை முறைகளில் நடனம் பற்றியும் அடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.